5ஆம் இடத்துல பாருங்க சரியா சூரியன், செவ்வாய், புதன், சனி 4 கிரகம் 5ஆம் இடத்துல. ஏன் நல்லது நடக்கும் சொல்றேன் தெரியுமா? உங்களுக்கு பூர்வீக புண்ணியத்துல ஆசைப்பட்ட இடத்துல எல்லா கிரகம் ஒரு ராசி அதிபதியே உட்காந்துருக்காரு. அதனால நல்லது நடக்க போகுது. 6ஆம் இடத்துல சுக்கிரன், எங்க மேசத்துல. நான் சொல்லல 5ஆம் இடத்துல எந்த கிரகம் இருந்தாலும் அசால்ட்டா நீங்க கண்ணை மூடிட்டு போங்க, இறைவனுடைய அனுகிரகம் கிடைக்கும். எது வந்தாலும் ஒரு துன்பம் ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு சரியாகும். ஒரு விஷயம் அதை முடிக்கணும்னா பயங்கரமா யோசிச்சு சிந்திச்சு செயல்பாடு பண்ணி அந்த விஷயத்தை அடையக்கூடிய குணம் விருச்சக ராசிக்கிட்ட நிறைய இருக்கும். பரிவர்த்தனை யோகம் 5ஆம் வீட்டு அதிபதியும் 8ஆம் வீட்டு அதிபதியும் இவர் வீட்டுல அவரும் அவர் வீட்டுல இவரும் பரிவர்த்தனை யோகமாக இருக்கும்போது 8ஆம் இடத்துல 2ஆம் இடத்தை பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு வருமானத்தை பொருளாதாரத்துல பயங்கரமான ஒரு வெற்றியை நீங்க பார்க்க போறீங்க. ஏன்னா உங்க ராசி அதிபதியான புதனோட சேர்ந்து லாபஸ்தான அதிபதியோட சேர்ந்து உங்க ராசி அதிபதியான செவ்வாய் நிக்க போறாரு. எப்ப தெரியுமா? 10ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த புதன் பகவானுடைய பெயர்ச்சி வருது. ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாட்சா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமோ நமஹ. குரு சுக்கரன் ஜோதிட டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுட ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் குரு வழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிய நண்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பெயர்ச்சி மாத பலன், மாதமான பெயர்ச்சி, ஏப்ரல் மாத பெயர்ச்சி. உங்களுக்கு எப்படிப்பட்ட ஜாக்பட் யோகம் இருக்குது? தயவு செய்து சொல்றேன், 12 ராசிக்காரர்களுக்குமே இந்த மாசம் மிஸ் பண்ணிடாதீங்க. மிகப்பெரிய ஒரு மாற்றம், பயங்கரமான ஒரு யோகங்கள் இருக்கு, பரிவர்த்தனை யோகங்கள் இதுல இருக்குது. குரு பகவானும் புதன் பகவானும் பரிவர்த்தனை யோகம். கால சக்கரத்துக்கு 12ஆம் இடத்துல 4 கிரகம் ஒண்ணு கூடி நிக்குதுங்க. இது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்குது. ஏன்னா குருவுடைய வீட்டுல, குரு பார்த்தால் கோடி நன்மையான வீட்டுல மீன ராசியில 4 கிரகம் ஒண்ணு கூடி பலமா உட்கார்ந்துருக்கு. தொழில்காரகன், தைரியக்காரகன், புத்திக்காரகன், தலைமை பொறுப்புக்காரகன், இந்த மாதிரி கிரகம் இருக்கும்போது எதுக்குமே பயப்படாதீங்க. யாருடைய ஜாதகத்துல குரு தசையா, சனி தசையா, சனி புத்தியா, செவ்வா புத்தியா, புதன் புத்தியா, எந்த புத்தி வந்தாலும் இந்த வீடியோ மிஸ் பண்ணிடக்கூடாது. கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. உங்களுடைய நட்சத்திரத்தும் கண்டிப்பா ஒவ்வொரு விதமான பலன் இருக்கு. கண்டிப்பா ஃபர்ஸ்ட் வாட்டி குரு சுக்கிரன் ஜோதிட டிவியை பண்ணா கண்டிப்பா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அது இல்லாம ஃபர்ஸ்ட் வாட்டி பண்ணா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ண. அன்பார்ந்த விருச்சக ராசி என்பவர்களே, பொதுவாக விருச்சக ராசி காலபுருஷனுடைய 8வது ராசி தாங்க இந்த விருச்சக ராசி. எப்போதுமே பாருங்க, விருச்சக ராசிக்காரங்க ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டா பின்வாங்க மாட்டாங்க. எப்படி? ஒரு விஷயம் அதை முடிக்கணும்னா பயங்கரமா யோசிச்சு சிந்திச்சு செயல்பாடு பண்ணி அந்த விஷயத்தை அடையக்கூடிய குணம் விருச்சக ராசிக்கிட்ட நிறைய இருக்கும். எப்படி? இந்த ராசியில பிறந்துட்டாவே முடிவு பண்ணிட்டா பின்வாங்க கூடாது. ஆனா திறமையான குணம் இருக்கும். ஏதாச்சும் மனசுக்குள்ள சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க விருச்சக ராசிக்காரங்க. எப்படி? மனசுக்குள்ள ஏதாச்சும் ஒரு ஆழ்ந்த சிந்தனை போய்கிட்டே இருக்கும். இதான் விருச்சகத்துடைய குணம். இந்த ராசியில பிறந்துட்டா பயங்கரமா சிந்திப்பாங்க. சயின்டிஸ்ட், பெரிய பெரிய ஆட்கள்லாம் பாருங்க, இந்த விருச்சக ராசி தொடர்புல நிறைய இருப்பாங்க. நல்லா டேலண்டான குணம் இருக்கும் விருச்சக ராசினாவே. ஆனா இது மர்மமான ராசி, ரகசியமான ராசிங்கிறாங்க. இப்போ ஒரு விஷயத்த நீங்க சொல்லாதனா அதை சொல்ல மாட்டாங்க. ஆழ்ந்து சிந்திச்சு பயங்கரமான திறமையை கொண்டு போகக்கூடிய ஒரே ராசி விருச்சக ராசி. அப்படிப்பட்ட விருச்சக ராசி என்பவர்கள் வரக்கூடிய இந்த ஏப்ரல் மாத பலன் கண்டிப்பா அந்த வீடியோ மிஸ் பண்ணிடக்கூடாது. இது மிகப்பெரிய இந்த மாசம் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றமான மாசமாக உங்களுக்கு இருக்கும். கிரகமைப்பு பயங்கரமான ஒரு யோகத்துல இருக்கு விருச்சகத்துக்கு மட்டும். நான் குரு சுக்கிரன் ஜோதிட டிவில எல்லாமே சொல்றதுதான். கண்டிப்பா ஃபர்ஸ்ட் வாட்டி பார்க்கணும், கண்டிப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவல் உங்களுக்கு நல்லபடியா வரும். 1, ஜாதகத்துல உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல உங்க பிறந்த தேதி, பிறந்த நேர பிரகாரம் உங்களுக்கு எந்த கிரகத்துடைய திசை நடக்குது, எந்த கிரகத்துடைய புத்தி நடக்குது, தயவு செய்து செக் பண்ணிக்கிட்டு உள்ள பலனை பாருங்க. நீங்க ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு கரெக்டா அந்த பலன் எடுத்தா கரெக்டா இருக்கும். ஏன்னா விதிங்கிறது உயிர். எது? உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம் தான் உங்க ஜாதகம். அதான் உயிருங்கிறாங்க. இப்ப சொல்லக்கூடிய பலன் உடல். அப்ப உயிர் முக்கியமா, உடல் முக்கியமா? உயிர் தானே முக்கியம். அங்கே ஜாதக பிரகாரம் நல்லா கிரகங்கள் திசை நடந்து புத்தி நடந்தா இப்ப சொல்லக்கூடிய பலன் டாப்பா இருக்கும். அங்க பலவீனம்னா அங்க பலவீனம் தான். சில பேர் சொல்றீங்க பிறந்தல இருந்து கஷ்டப்படுறோம், வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் இல்லை, கொஞ்சம் உங்க வீடியோ பார்த்தா கொஞ்சம் நிம்மதியா இருக்குன்னு சொல்றீங்க பாத்தீங்களா? அப்ப என்ன காரணம்? நம்ம என்ன கர்மால பிறந்தோம், இதை கண்டுபிடிங்க. நம்முடைய முன்னோர்கள், முனிவர்கள், சித்தர்கள், மகான்கள் நிறைய விஷயத்த கொடுத்துருக்காங்க, அள்ளி கொடுத்துருக்காங்க ஜோதிடத்துல. அதுக்கான விஷயம் தேடி போகணும். ஒரு கிரகம் பாதிக்கணும், அந்த பாதிப்பான விஷயத்த நம்ம செய்யும் போது கண்டிப்பா அந்த பாதிப்பை குறைக்கலாம், பரிகாரத்துல முடியும். பெருசா உள்ளதை சின்னதை தான் குறைக்க முடியும்.
நல்லா தெரிஞ்சுக்கங்க. அதனால இது ஒரு பொது பலனா பாருங்க. கிரகம் இப்ப எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, கிரகத்துல இருந்து பாருங்க உங்களுக்கு 4ஆம் இடத்துல ராகு பகவான். எங்க? கும்பத்துல. 5ஆம் இடத்துல பாருங்க சரியா சூரியன், செவ்வாய், புதன், சனி. 4 கிரகம் 5ஆம் இடத்துல. ஏன் நல்லது நடக்கும் சொல்றேன் தெரியுமா? உங்களுக்கு பூர்வீக புண்ணியத்துல ஆசைப்பட்ட இடத்துல எல்லா கிரகம் ஒரு ராசி அதிபதியே உட்காந்துருக்காரு. அதனால நல்லது நடக்க போகுது. 6ஆம் இடத்துல சுக்கிரன் எங்க? மேசத்துல. நேர 8ஆம் இடத்துல யாரு? குரு. 10ஆம் இடத்துல பாவியா கிரகமான கேது பகவான். ஏன் நல்லது நடக்க போகுது தெரியுமா? பரிவர்த்தனை யோகம். 5ஆம் வீட்டு அதிபதியும் 8ஆம் வீட்டு அதிபதியும் இவர் வீட்டுல அவரும் அவர் வீட்டுல இவரும் பரிவர்த்தனை யோகமாக இருக்கும்போது 8ஆம் இடத்துல 2ஆம் இடத்தை பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு வருமானத்தை பொருளாதாரத்துல பயங்கரமான ஒரு வெற்றியை நீங்க பார்க்க போறீங்க. ஏன்னா உங்க ராசி அதிபதியான புதனோட சேர்ந்து லாபஸ்தான அதிபதியோட சேர்ந்து உங்க ராசி அதிபதியான செவ்வாய் நிக்க போறாரு. எப்ப தெரியுமா? 10ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த புதன் பகவானுடைய பெயர்ச்சி வருது. எங்க? மீனத்துக்கு புதன் வருவார். எப்படி? மீனத்துக்கு புதன் வருவாரு. சுக்கிர பகவான் 7ஆம் இடத்துக்கு போவார். எப்ப தெரியுமா? ஏப்ரல் 19. 14ஆம் தேதிக்கு அப்புறம் இன்னும் சூரிய பகவான் உச்சமாவார். எங்க? 6ஆம் இடத்துல உங்க ராசி வீட்டுல எது? மேச ராசி. உங்களுடைய ராசி அதிபதி வீட்டுல மேச ராசியில உச்சமாக போறாரு. ஏன்னா இவ்வளவு கிரகங்கள் உங்களுக்கு 4 கிரகம் ஷிஃப்ட் ஆகுது பாத்தீங்களா? செம்ம யோகம். நான் சொல்லல 5ஆம் இடத்துல எந்த கிரகம் இருந்தாலும் அசால்ட்டா நீங்க கண்ணை மூடிட்டு போங்க. இறைவனுடைய அனுகிரகம் கிடைக்கும். எது வந்தாலும் ஒரு துன்பம் ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு சரியாகும். நான் ஓப்பனா சொல்றேன், எல்லாருமே நம்ம கர்மாவில பிறந்திருக்கோம், இல்லைன்னு சொல்லல. இப்ப அந்த கர்மாவை ஜெயிக்கக்கூடிய நாள் நேரம், அதை நீங்க நினைச்சு போகணும். பயனும் பயப்படவே கூடாது. துணிஞ்சு இறங்கணும். ஏன்னா இவ்வளவு கிரகம் பரிவர்த்தனை யோகம் கண்டிப்பா நல்லதை கொடுக்கணும். அப்ப ஜாதகம் நல்ல நேரம் இருந்தால் 5ஆம் இடத்துல எந்த கிரகம் இருந்தாலும் நல்லது செய்யணும். இது விதி, ஜோதிட விதி. உங்க ஜாதகத்துல நீங்க எந்த லக்கணத்துல பிறந்தீங்க, அந்த எந்த ஜாதகத்துல இப்ப எந்த கிரகம் திசைன்றது இதை மட்டும் நீங்க பாருங்க, வேற எதையும் பார்க்காதீங்க. இப்ப நான் எடுத்தோன்னு என்ன சொல்லி தெரியுமா? இது முன்னாடி விரைய செலவா நிறைய பாத்தீங்க. செவ்வாறாக ஏமாந்தீங்க, பொருளாதார வருமானம் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. எடுத்து பாருங்க. குடும்பத்துல நிறைய செலவை பார்த்துருப்பீங்க. சொத்து பிரச்சனை, இட பிரச்சனை, பூமி பிரச்சனை, 4ஆம் அம்மா உடம்பு பிரச்சனை, ஏதாச்சும் ஒரு வண்டி வாகனம் வீண் செலவு நிறைய தடையில பார்த்துட்டு உட்காந்துருப்பீங்க. கேட்டு பாருங்க. நான் இது எல்லாத்துக்கும் சொல்ல, யாருடைய ஜாதகத்துல சரியில்லையோ கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. எனக்கு வர விட செலவு அதிகமா இருக்கு, குடும்பத்துல நிம்மதி இல்லாம இருக்கீங்க, ஒரு குழப்பத்துல இருக்கீங்க, தடுமாற்றத்துல இருக்கீங்க, இப்படிதான் சொல்லுவீங்க. கடன் இருக்கு, பகை இருக்கு, எதிரி இருக்கு, வம்பு வழக்கு, நிறைய பிரச்சனையை பாக்குறேன். திருமண வாழ்க்கை சரியா போகல, லாப வருமானம் சரியா இல்ல, எடுத்த காரியம் எல்லாமே தோல்வியா நிக்குது. என்னதான் காரணம்? தொழில் சரியா அமையல. இது மாதிரி நிறைய குழப்பங்கள் இருக்கும். இனிமே குழப்பம் இருக்காது, நீங்க கவலையப்படாதீங்க. பொருளாதார வருமானத்தை நீங்க டாப்பா போய் நிற்பீங்க. ஏன் டாப்பா போய் நிற்பீங்க? 5ஆம் இடத்துல இருந்து புதன் 11ஆம் இடத்தை பார்ப்பாரு. லாபத்தை, பெருங்கொண்ட பணஸ்தானத்தை பார்ப்பாருங்க. தலைக்கு மேல கடன் இருந்தாலும் அந்த கடன் அடைச்சிருவீங்க. அறிவு ஞானம் சூப்பரா ஏங்க செயல்பட ஆரம்பிச்சிடும். 5னாவே ஞானம் தான். அதுவும் குருவுடைய வீட்டுல இருக்கிறனால ஞானம் வருங்கிறேன். புதனும் குருவும் பரிவர்த்தனை ஞானக்காரகனும் பொன் பொருள் சேமிப்புக்காரனும் சேரும் பொழுது இங்க பொன் பொருள் சேர்ப்ப பயங்கரமா அள்ளி டாப்ல கொண்டு வச்சிருவாரு. அப்ப டாப்பான வருமானம், டாப்பான பொருளாதார பயங்கரமா நீங்க ஒரு வெற்றியை பார்க்க போறீங்க. வருமானம் இன்கம் நல்லா இருக்கும், கடன் அடைச்சிருவீங்க. எந்த ஒரு கேஸ் உங்க மேல கேஸ் போடுறதாலும் அந்த கேஸ்ல நீங்க தான் ஜெயிப்பீங்க. ரிசல்ட் எழுதுவாங்க யாரு பக்கம்? உங்க பக்கம் எழுதிடுவாங்க. கண்டிப்பா ரிசல்ட் உங்க பக்கம் வரும். இதை மாத்த முடியாது. ஏன்னா அதுக்கான நேரங்களும் நெருங்கி வருது. ரிசல்ட் கண்டிப்பா இருக்கும். அப்பா சொத்து, அம்மா சொத்து. ஏன் நீங்க இடத்த பூமிகிட்ட போயிட்டீங்க? என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா? ஒண்ணும் கிடையாது. சனி பகவான் 4 அங்க போயிருக்காரு. எப்படி? 3ஆம் வீட்டு அதிபதி. முயற்சிங்கிறது, வெற்றிங்கிறது, வளர்க்கறது 3, 4. இடம், பூமி, விண்டு, வண்டி, வாகன, சொத்து. அது போய் எங்க நிக்குதுன்னா நேரா 5ஆம் இடத்துல செவ்வாயோட சேர்ந்து சனி பகவான் சேர்ந்துருக்காரு. இப்ப யாருக்கு செவ்வாய் சனி சேர்க்க சூப்பரா இருக்கு, அவங்க எல்லாத்துக்குமே வீடு, இடம், பூமி, வண்டி வாங்குவாங்க. ஏன் கடன் வாங்கியாச்சும் வாங்க எண்ணங்கள் மனசுல ஓடும். ஏன்னா கடனுக்கு அதிபதி செவ்வாய் தானே. அப்ப அந்த ஒரு ஏதோ ஒரு கேஸ் உங்க மேல இருக்குயா, அந்த கேஸை முடிக்கலாமா? முடிச்சிடலாம், கவலைப்படாதீங்க. வழக்குக்கு ஒரு முடிவு, இது கன்ஃபார்ம். நல்ல காரியம், நல்ல விஷயம், குழந்தை பாக்கியம் நிறைய பேர் கிடைக்கும், இது கன்ஃபார்ம். ஆடம்பர சொகுசு பங்களா வாங்கலாம், சூப்பரா இருக்கும். எந்த பேங்க்ல போய் லோன் கேட்டாலும் லோன் கிடைக்கும். ஏன் இவ்வளவு சொல்றேன் தெரியுமா? லோன் கிடைக்கும். பெருங்கொண்ட பணத்தை பாக்குறாரு புதன், செவ்வாய் பாக்குறாரு, சூரியன் பாக்குறாரு, இவ்வளவு கிரகம் பாக்குதே. அப்ப பாக்குறதுக்கு பலன் வேணும்ல, கண்டிப்பா நடக்கும். சகோதர உறவு, அம்மாவுடைய பாசங்கள், அப்பாவுடைய பாசங்கள் நல்லா இருக்கும். திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும். நிறைய வெளிநாட்டுல, இதை விட மெயினா சொல்றேன், வெளிநாட்டு வேலை பார்க்குற அனைவருக்குமே பயங்கரமான டாப் பொசிஷன் போட்டிருப்பாங்க. ஆல்ரெடி இப்ப நேரம் பொசிஷன் போட்டிருக்கணும், இல்லைன்னா போடுவாங்க. இப்ப எது தலைமை பொறுப்பு தேடி வரணும். ப்ரொமோஷன் வெயிட் பண்ணிட்டே இருங்க. கண்டிப்பா நல்லது நடக்கும். இந்த ஏப்ரல் மாசம் முடிவுக்குள்ள கண்டிப்பா நடக்கும். கண்டிப்பா உங்களுக்கு வேலை மாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோகத்துல ஒரு சேஞ்ச் கிடைக்கும். நல்ல ஒரு அனுகூல வைப்பீங்க. வெளிநாடு வெளியே உள்ளவங்களாம் நிறைய இந்த விசா பிரச்சனை, சொந்த குடியிருப்பு தான் சரியாகும். பாத்துங்க. வெளிநாட்டுல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை கேஸ் நடக்கும், அந்த கேஸ்ல நீங்க ஜெயிப்பீங்க, கவலைப்படாதீங்க. தொழில நிறைய ஒரு மாற்றம் வரும்.
புதுசா தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதகத்தை பார்த்து தசாபதி பாருங்க. தொழில்கார அதிபதியான சூரிய பகவான் உங்க ராசி அதிபதி சேர்ந்து இருக்கிறார். அடுத்து 6ஆம் இடத்துல போறா. கடன் வாங்கி தொழில் பண்ணக்கூடிய எண்ணத்தை தூண்டுவார். அரசியல் சூப்பரா இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்பு கல்வியை பத்தி நீ கவலைப்படாதீங்க. அதிக மதிப்பெண் எடுக்கிறது விருச்சக ராசின்னு எழுதிடுவாங்க போர்டுல. நிறைய பேர் எடுத்து பாருங்க. விருச்சக ராசியார் கண்டிப்பா சொல்லவே வேணாம். மருத்துவத்துறை செம்ம பட்டையை கிளப்புவாங்க. அக்கௌண்ட்ஸ் கணக்கு பட்டையை கிளப்புவாங்க. அறிவு சார்ந்த துறையெல்லாம் நீங்க தான் இருப்பீங்க. பெரிய ஆளா இருப்பீங்க. எடுத்துக்கங்க. இரும்பு சார்ந்த துறை, எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு, எந்த ஒரு ஃபீல்டா இருக்கட்டும், எந்த ஒரு படிப்புலையும் நீங்க டாப்பா வரும். அது வரக்கூடிய நேரம் உங்களுக்கு சூப்பரா இருக்கு. எடுங்க லாட்ரி ஓத்த அடிக்கலாம்னு திருப்பிக்கிறேன். என்ன சொல்லல, பெருங்கொண்ட பணம் வரும்போது ராஜா. படிப்பு, பெருங்கொண்ட பணம், சேமிப்பு, கடன் பிரச்சனை, வேலை பிரச்சனை, தொழில் பிரச்சனை எல்லாமே சரியாகும். இந்த மாசம் செம்மையா இருக்கு. உங்க ராசியான என்ன எதுன்னு பாருங்க ஜாதகத்துல. பார்த்துட்டு போய் எடுத்தா கண்டிப்பா அடிச்சிடும். அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரைய வேண்டாம். ஜாதகத்தை பார்த்து வெற்றி நிச்சயம். இப்ப நட்சத்திரங்களுக்கு போமா. முதல் நட்சத்திரம் ஸ்ட்ரெயிட்டா விசாகம் தான். பொறுமை, அமைதி, நிதானம், நீ சிந்திச்சு செயல்பாடு பண்ண கொடுக்கணும். சூப்பரா இருக்கும். விசாகத்துல பிறந்தாவே ரொம்ப கேரக்டர், நல்ல கேரக்டர். யாரையும் ஏமாத்தணும் அவசியம் கிடையாது. குடும்பத்து மேல, ஃபேமிலியில ரொம்ப அக்கறை காட்டுவாங்க. ஏன்னா ஏதாச்சும் மைண்ட சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு பதஷ்ட குணம் இருந்துகிட்டே இருக்கும். உங்கள்ட்ட ரொம்ப வீக் இதான். மற்றபடி எல்லாமே இப்ப சூப்பரா இருக்கு. வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், படிப்பு கல்வி, வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம், ஒரு சுப செலவு, சுபகாரி எல்லாமே பண்ண போறீங்க. பர்ஃபெக்டா இருக்குது. யார் விசாகத்துல பார்த்தா நல்ல ஒரு நேரம் நெருங்கி வருது. கவலைப்படாதீங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, நீங்க ஜெயிக்க போறீங்க. தொழில் வேலையில பயங்கரமா உள்ள டாப்புக்கு போறீங்க. வெளிநாடு, வெளியூர், சுப செலவு, சுபகாரியம் என்ன பண்ண போறீங்க. அடுத்த அனுசம், குடும்பம், ஃபேமிலி, உழைக்கக்கூடிய திறமை, எதுலையுமே ஒரு பொறுப்பா பார்க்கக்கூடிய அமைப்பு எல்லாமே உங்கள்கிட்ட நிறைய இருக்கும். மக்கள் தொடர்பு, அனுசமே மக்கள் தொடர்பு, நல்ல ஒரு அந்தஸ்து கௌரவத்தை சம்பாதிச்சிருப்பீங்க. இப்ப எல்லாமே தேடி வருது. வீடோ, இடமோ, பூமியோ, வண்டியோ, வாகனமோ, இரும்பு சார்ந்த தொழிலோ, நெருப்பு சார்ந்த தொழிலோ, எந்த துறையிலும் நீங்க ஜெயிப்பீங்க. யார் அனுசத்துல பிறந்த சொல்றீங்க. அற்புதமான ஒரு காலத்தை வாழ போறீங்க. கெட்டது நடக்காது. அப்போ நல்ல விஷயம், நல்ல காரியம் எதிர்பார்க்குறீங்க. ஏதோ பெருசா ஆசைப்படுறீங்க. கண்டிப்பா உங்க மனசுக்குள்ள ஆசை ஓடுது. அந்த ஆசை நிறைவேற போகுதுன்னு அர்த்தம். இப்ப இந்த ஏப்ரல் மாசத்துல பாத்துக்குங்க. இதை எழுதியே வச்சுக்கோங்க. செவ்வாய், சனி, புதன் எல்லாமே பரிவர்த்தனை யோகம். இது செம்மையா வேலை செய்யும். வெளிநாடு, வெளியூர், வேலை, தொழில், உத்தியோகம் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு. அடுத்து பாத்தீங்கன்னா கேட்டை நினைச்சிருப்பாங்க. கோட்டை கட்டி வாழணுங்க ராஜா. நீசம் கிடையாது இங்க புதன். எல்லாரும் நீசம் சொல்லுவாங்க. உங்களுக்கு நீசம் கிடையாது. பரிவர்த்தனை யோகம். வெளிநாடு, வெளியூர், வேலை, உத்தியோகத்துல ஒரு மாற்றம். ஐடிஐ ஃபீல்டு, பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, கமிஷன் வியாபாரம், எத்தனை பேர் பாக்குறீங்க. சூப்பரா இருக்கும். அக்கௌண்ட்ஸ், ஐடிஐ ஃபீல்டு, பேங்க்ல வேலை பார்க்குறோம் எல்லாத்துக்கும் சொல்றேன். நல்ல நேரம் நெருங்குது. ஒரு நல்ல ஒரு அனுகூலம் தேடி வருது. ஒரு சுப செலவு, சுபகாரியம், வேலை மாற்றம், தொழில் மாற்றம் கண்டிப்பா சேஞ்ச் பண்ணி ஒரு ப்ரொமோஷன் தேடி வரும். ஆசைப்பட்ட விஷயம் அடைய போறீங்க. குழந்தை பாக்கியம், பூர்வீக சொத்து, கேசு பிரச்சனை, வழக்கு பிரச்சனை எல்லாத்தையும் ஒரு முடிவு கட்டக்கூடிய நாள் நெருங்குது. யாரு கேட்டேன் பண்ணுவாங்க. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. ஏன்னா புதன் வக்கரமாயி ரொம்ப குழப்பத்துல விட்டு ரொம்ப அடியே கேட்டேன் ரொம்ப புளிஞ்சு சார கீழே போட்டார். வர கூட செலவு நிறைய பார்த்தாங்க. பார்க்க மாட்டீங்க. எல்லாமே ஒரு மாற்றமாக வரக்கூடிய நேரம் சூப்பரா அமையுது.